ஒரு குட்டி கதை உண்டு. ஒருத்தன் ஒரு நாள் கடவுளை பார்க்க போகிறானா. அப்போ கடவுள்கிட்ட பார்த்துட்டு கடவுளை கேட்குறானாம், நான் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும்னா நான் என்ன செய்கிறது, நான் என்ன செஞ்சால் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து கேட்குறான். அப்போ கடவுள் சொல்கிறார், நீ போய் உண்ட ரூமை பார், உண்ட அறையை பார், அந்த அறை வந்து உனக்கு எல்லா பதிலுமே சொல்லுமென்னு சொல்லி இவனை அனுப்புகிறார். அப்போ இவனும் சரியென்று போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்குறான். கடவுள் இப்படி சொன்னவரே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ மேல்கூரை சொல்லிச்சுதான், உன் எண்ணங்களை வந்து உயர்வாக வையன்னு சொல்லிச்சுதான். காத்தாடி சொல்லிச்சுதான், என்ன போல நீ எப்பயுமே கூலாயிரு, குளிர்ச்சியாயிருன்னு சொல்லிச்சுதான். மணிக்கூடு சொல்லிச்சுதான், நேரத்தை வந்து மதிச்சு நடன்னு சொல்லிச்சுதான். கலண்டர் சொல்லிச்சுதான், என்ன போல உன்னை தினமும் நீ புதுப்பித்து கொண்டே இருன்னு சொல்லிச்சுதான். அவனோட பர்ஸ் சொல்லிச்சுதான், வருங்காலத்துக்காக கொஞ்சமாவது சேமித்து வையன்னு சொல்லிச்சுதான். கண்ணாடி சொல்லிச்சுதான், உன்னை மட்டுமே பார், மற்றவங்கள பார்க்காத, உன்னை மட்டும் பாருன்னு சொல்லிச்சுதான். விளக்கு சொல்லிச்சுதான், மற்றவங்க வாழ்க்கையில வந்து எப்பயுமே ஒளி ஏற்று, மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்காத அப்படின்னு சொல்லிச்சுதான். ஜன்னல் சொல்லிச்சுதான், எப்பயுமே வந்து பரந்த மனசோட இருன்னு சொல்லி. நிலம் சொல்லிச்சுதான், எப்பவுமே பணிவாக இருன்னு சொல்லி. படிக்கட்டு சொல்லிச்சுதான், வாழ்க்கையில ஒவ்வொரு படி ஏறும் போதும் நிதானமா கவனமா அடியெடுத்து வையன்னு சொல்லிச்சுதான். இதை கடைப்பிடிச்சா நாங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். உங்களுக்கு உங்கள நம்பிக்கை இல்லாட்டிக்கு அந்த கடவுளே வந்தாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை. உங்களை நம்புங்க, நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க.